வணக்கம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்தால் அது இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். இந்திய நிறுவனங்களால் அமெரிக்க சந்தையில் எளிதாக நுழைய முடிந்தால் அந்த சந்தையை இலக்காக வைத்து நிறைய வணிகங்களை செய்ய முடியும். தற்போது இந்தியா 75 முதல் 80 பில்லியன் டாலர் வரை அங்கு ஏற்றுமதி செய்கிறது. அதை 100 பில்லியனுக்கு மேல் எளிதாக கொண்டு செல்ல முடியும். அப்போது 2030க்குள் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான மொத்த வர்த்தகத்தை 500 பில்லியனுக்கு மேல் கொண்டு செல்ல வேண்டும் என்று இரு நாடுகளும் முன்பே ஒப்புக்கொண்டன. ஆனால் அவை நடக்க வேண்டுமென்றால் வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும். அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தேவை. இந்திய சந்தை எவ்வளவு பெரியதென்பது அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும். இந்தியாவின் வளர்ச்சி திறனை பற்றியும் அவர்களுக்கு தெரியும். இந்திய பொருளாதாரத்தை பற்றி தெரியாமலா ட்ரம்ப் டெட் எகானமி என்று சொன்னார்? அமெரிக்க அதிபருக்கு நன்றாகவே தெரியும். டெட் எகானமியுடன் அவர் ஏன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கிறார்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 1 அல்லது 2 முறை மட்டுமே அதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நிச்சயம் நடக்கும் என்று அதிக முறை சொன்னவர் ட்ரம்ப் தான். இந்தியாவின் பொருளாதாரம் டெட் என்றால் வர்த்தக ஒப்பந்தம் தேவையில்லை அல்லவா? அப்படியானால் இந்தியாவின் திறன் என்ன என்பது ட்ரம்புக்கு நன்றாகவே தெரியும். இந்திய பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் அனைத்து பொருட்களையும் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்திய பிரதமர் அதற்கு அனுமதிக்க மாட்டார். எல்லா இடங்களிலும் நுழைந்து வணிகம் செய்ய வேண்டும் என்ற அமெரிக்க நிறுவனங்களின் ஆசையை இந்தியா அனுமதிக்கவில்லை. ஆனால் பல நிறுவனங்கள் அல்லது அமெரிக்காவின் பல பொருட்கள் இந்திய சந்தையில் வருவதற்கு இந்தியா எந்த தடையும் விதிக்கவில்லை. விவசாயம் போன்ற சில துறைகளில் மட்டுமே இந்தியா அனுமதி அளிக்கவில்லை. அதை மாற்றத்தான் ட்ரம்ப் பல்வேறு உத்திகளை கொண்டு முயற்சிக்கிறார். பாகிஸ்தானை புகழ்ந்து இந்தியாவை கோபப்படுத்த முயற்சிக்கிறார். பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கிறார். பங்களாதேஷுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாகத்தான் அதையெல்லாம் செய்கிறார் ட்ரம்ப். ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எந்த வகையிலும் வளைந்து கொடுக்காமல் இருப்பது ட்ரம்புக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இது மிகவும் தெளிவாகவே உள்ளது. சமீபத்தில் இந்திய பிரதமர் நடத்திய பேச்சு ட்ரம்புக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவுக்கு விஷயம் இப்போது புரிந்துவிட்டது. காரணம், இந்திய மக்கள்தான் மிக முக்கியம். மக்கள் நினைத்தால் பல விஷயங்கள் சாத்தியமாகும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களை ஈர்க்கும் திறன் நிறையவே உள்ளது. அவரை விரும்பி நேசித்து மதித்து அவரது வார்த்தைகளை கேட்கும் நிறைய மக்கள் இந்த நாட்டில் உள்ளனர். அந்த மக்களை நோக்கி பிரதமர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் என்று கூறியுள்ளார். அதாவது, முன்பு இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், இந்திய சந்தையில் விற்க விரும்பினால் இங்கேயே தயாரிக்க வேண்டும். டெஸ்லா காராகட்டும் எதுவாகட்டும் இந்தியாவில் நீங்கள் தயாரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அசம்பிள் யூனிட்டாவது இந்தியாவில் முதலில் தொடங்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் வரி சலுகைகளை பெறுவீர்கள். இல்லை என்றால் டாரிஃப் விதிக்கப்படும். ஆனால் இப்போது அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலைப்பாட்டை எவ்வளவு வரை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதில் சந்தேகம் உள்ளது. ஆனால் மேட் இன் அமெரிக்கா பொருட்களை வாங்க வேண்டாம், மேட் இன் இந்தியா பொருட்களை மட்டுமே வாங்குங்கள் என்ற இந்திய பிரதமரின் செய்தி ட்ரம்பின் கனவுகள் மீது பிரதமர் மோடியின் சுத்தியலால் அடித்த அடியாக இருந்துள்ளது. அதற்கு காரணம், இப்படி ஒரு அழைப்பை பிரதமர் விடுத்து வருங்கால மேடைகளிலும் அதை தொடர்ந்தால் மக்கள் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், எப்படியும் பிரதமர் அமெரிக்காவின் நன்மைக்காக அல்ல, இந்தியாவின் நன்மைக்காக மட்டுமே பேசுவார் என்பது மக்களுக்கு தெரியும். அவர் இதுவரை செய்து கொண்டிருக்கும் விஷயங்களும் மக்களுக்கு தெரியும். அதனால் அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு பெரிய பிரிவினர் அதை புரிந்து கொண்டு கேட்பார்கள். அப்படியாகும்போது அமெரிக்க நிறுவனங்களால் இந்திய சந்தையில் வர முடிந்தாலும் பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் அல்லவா? அதாவது இந்திய மக்களின் மனதில் ட்ரம்ப் ஒரு வில்லனாக மாறிவிட்டார் என்ற ஒரு உணர்வு ட்ரம்பின் நிர்வாகத்திலேயே உள்ள பலருக்கு உள்ளது. இப்போது 2 நாடுகளுக்கு இடையேயான உறவு எனும்போது அதில் இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான தொடர்பு மிக முக்கியமானதாகும். ட்ரம்பின் போஸ்டுகளும் அறிக்கைகளும் இந்திய மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் இடையே இடைவெளியை உருவாக்கியுள்ளன. இந்தியர்களுக்கு அமெரிக்காவிடமும் ட்ரம்பிடமும் இருந்த மனோபாவம் முழுவதுமாக மாறிவிட்டது. ட்ரம்ப் தேர்தலில் நின்றபோது அவருக்காக பூஜை செய்தவர்கள் கூட இந்தியாவில் இருந்தார்கள் அல்லவா? ட்ரம்ப் வெல்ல வேண்டும் என்று ஹோமம் நடத்தியவர்கள் கூட இருந்தார்கள். அவ்வளவு ட்ரம்பை விரும்பியவர்கள் இந்தியாவில் இருந்த நிலையில் இன்று ட்ரம்பிற்கு அதிக வெறுப்பாளர்கள் இந்தியாவில் உள்ளனர். அது ட்ரம்பின் பிம்பத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியாவின் அமெரிக்காவிடமான மனோபாவம் மாறிவிட்டால் 2020க்கு பிறகு சீனாவுக்கு நடந்தது போலவே அமெரிக்காவுக்கும் நடக்குமோ என்ற பயம் இன்று அமெரிக்க ஆட்சியை பாதிக்கிறது.
பாதித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பேசிய பேச்சு ட்ரம்பின் நெஞ்சத்தில் அடித்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ஒருமுறை நரேந்திர மோடி அப்படி ஒரு பேச்சு நடத்தியதால் தான் பாய்காட் சைனா பிரச்சாரம் எழுந்தது. சீனாவின் பொருட்களை வேண்டாம் என்று இந்தியா ஓரம் கட்டியது அது சீனாவிற்கு ஏற்படுத்திய இழப்பு மிகப்பெரியதாகும். இறுதியில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த எவ்வளவோ பேச்சுவார்த்தைகளை நடத்தியது சீனா. அதன் தொடர்ச்சியாக சீனாவே பின்வாங்கியது. அவர்களே தங்கள் படைகளை திரும்ப பெற்றனர். முன்பு அவர்கள் சொன்ன நிலைப்பாடுகள் அனைத்திலும் பின்வாங்கியது சீனா. காரணம், இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேறு வழிகள் இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. இங்கே இப்போது அமெரிக்கா காட்டியது ஒரு பெரிய முட்டாள்தனம் என்று அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்களே கூட சொல்கிறார்கள். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் பேச வேண்டிய விதம் இதுவல்ல என்று மதிப்பீடு அங்கு உள்ளது. இந்தியா அமெரிக்காவின் நட்பு நாடாகும். அதைவிட பெரிய ஒரு சந்தையும் பெரிய ஒரு சக்தியுமாகும். அத்தகைய ஒரு நாட்டுடன் நயபரமாக ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தால் போதும் என்றும் விவாதங்களையும் அழுத்தும் உத்திகளையும் தவிர்த்திருக்கலாம் என்றும் இப்போது ட்ரம்பிற்கு ஆலோசனை கூறும் வல்லுநர்களே தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைப் போல இந்தியாவின் மீது சற்று அழுத்தம் கொடுத்தால் இந்தியா உடனடியாக வழங்கிவிடும் என்று நினைத்துவிட்டார் ட்ரம்ப். இல்லையென்றால் இந்தியாவின் ஏற்றுமதி சந்தை மற்றும் வளர்ச்சி திறன் பற்றி ட்ரம்பிற்கு தெரியாமல் இருந்து இப்போதுதான் அவருக்கு புரிந்திருக்கலாம். பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை மட்டுமே நம்பி உள்ளன. இந்தியாவும் அப்படித்தான் என்று அவர் நினைத்துள்ளார். ஆனால் இந்தியாவுக்கு பல சர்வதேச பங்காளிகள் உள்ளனர் என்பதை அவர் மறந்துவிட்டார். அதனால்தான் இந்தியா அசையாமல் நின்றது. இப்போது ட்ரம்பே இந்தியாவுடன் எப்படியாவது ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று தீவிரமாக சிந்திக்கிறார் என்கிற அறிகுறிகள் உள்ளன. தற்போதைய அந்த 25% டாரிஃபை ட்ரம்ப் தாமே குறைத்து விடுவார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், இந்தியாவுடனான இந்த வர்த்தக போர் நீடித்தால் இயல்பாகவே இந்திய அமெரிக்க உறவுகளை அது மேலும் பாதிக்கும். ஏற்கனவே பாதிப்படைந்துள்ள நிலையில் இது தொடர்ந்தால் மேலும் தீவிரமடையும். காரணம், பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்றியுள்ளார். மேக் இன் இந்தியா பொருட்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் என்ற அழைப்பை ஒரு மேடையில் தான் அவர் விடுத்துள்ளார். மேலும் சீண்டினால் நரேந்திர மோடி மேலும் அதிக மேடைகளில் இது போன்ற அழைப்புகளை விடுப்பார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், மோடி யாருடைய பெயரையும் சொல்லவில்லை என்றாலும் மோடி என்ன சொல்கிறார், யாரை குறிப்பிடுகிறார் என்பது எல்லோருக்குமே புரிகிறது. எனவே மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் இந்திய சந்தை அமெரிக்காவிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது, வாருங்கள் என்று இந்தியா சொன்னாலும் அதன் மூலம் அமெரிக்கா இங்கு கொண்டு வந்தாலும் யாரும் வாங்க மாட்டார்கள் என்பது அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் வேலை கெட்டு போய்விட்டது என்ற ஒரு மதிப்பீடு அங்கு உள்ளது. இந்தியா ரஷ்யா உறவை அமெரிக்கா நினைத்தால் உடைக்க முடியாது ஒருபோதும். பல அதிபர்கள் அதை செய்ய நினைத்துள்ளார்கள், முயன்றுள்ளார்கள். அதற்காக வீணாக நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற ஆலோசனையும் ட்ரம்புக்கு இப்போது கிடைத்துள்ளது என்று தெரிகிறது. மார்கோ ரூபியோ மற்றும் அவரது துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் கூட ட்ரம்பின் கடுமையான நிலைப்பாட்டிற்கு எதிராக உள்ளனர் என்ற செய்திகளும் வருகின்றன. அதாவது ட்ரம்பின் ஆதரவாளர்களுக்கே கூட இந்தியாவுடன் தேவையில்லாமல் ஒரு வர்த்தக போரை உருவாக்கி சீனா போன்ற நாடுகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து ஒரு நல்ல நண்பனை இழக்கிறோம் என்ற ஒரு கருத்து உள்ளது. மொத்தத்தில் ட்ரம்பின் நிலைப்பாடுகள் அவருக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் சூழ்நிலை உள்ளது.